Hello friends. So last video la பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன பட்டன் ஆட் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் அண்ட் டெக்ஸ்ட் ஆட் பண்ணி நம்ம ஒரு சின்ன யூசர் இன்டராக்டிவிட்டி மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன கோட் ஆப்டிமைசேஷன் மாதிரி ஒரு சின்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா டேட்டா பைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்டா பைண்டிங் என்ன எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஸோ அதை யூஸ் பண்ண எப்படி ஆப்டிமைஸாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த டேட்டா பைண்டிங் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபைண்ட் வியூ பை ஐடி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த பட்டனோட ஐடி எடுத்து நம்ம ஒரு வேல்யூவில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆக்சுவலாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோடில் நம்மளுக்கு இந்த எக்ஸ்எம்எல் ஃபைலில் பார்த்தீங்கன்னா டிசைன் போய்க்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரூட்டுக்கு நம்மளுக்கு போகும். ஸோ அந்த ரூட்டுக்கு போயிட்டு எகெயின் உள்ள இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்க்ரால் வியூன்னு யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஸ்க்ரால் வியூக்கு போயிட்டு எகெயின் அந்த ஸ்க்ரால் வியூக்குள்ளே இருக்கிற ஒரு எடிட் டெக்ஸ்ட் எடுக்கணும்னா நம்மளுக்கு 3 லேயர்ஸ் வந்து ட்ராவல்ஸ் பண்ணிட்டு உள்ள போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைண்ட் வியூ பை ஐடி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவ் ஆப்ரேஷனாக நம்மளுக்கு மாறிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு மல்டிபிள் ஒரு ப்ரொஃபஷனல் ஆப் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் டிசைன்ஸோட பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபைண்ட் வியூ பை ஐடிங்கிறது நம்மளுக்கு அந்த டைம் டிஃப்ரென்ஸ், அந்த டைம் டு லோட், அந்த ஃபங்க்ஷன் லோட் பண்ணுறக்கே நம்மளுக்கு அந்த டைம் டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு நோட்டபிள் டைம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டேட்டா பைண்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம இந்த இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டேட்டா பைண்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம என்டையராக இந்த ஃபைண்ட் வியூ பை ஐடி அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனையும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம அந்த லேஅவுட்லேருந்து நம்ம அந்த வியூஸ் வந்து நம்ம டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த டேட்டா பைண்டிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இந்த டேட்டா பைண்டிங் யூஸ் பண்ணனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ட்ராவல்ஸ் பண்ணுற டைம் வந்து நம்மளுக்கு எஃபிஷியன்ட் ஆகும். ஸோ நம்ம இந்த ஃபைண்ட் வியூ பை ஐடி நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம உள்ள எவ்வளோ டைம்ஸ் யூஸ் பண்ணாலும் ஸோ இப்போ வந்து நம்ம ஒரே டைமில் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஒரு சில கேஸில் என்ன பண்ணுவாங்க, எனக்கு அந்த வியூ வந்து நான் தேவைப்படுறப்ப தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த பட்டனுக்குள்ள ஒரு சில டைம் இந்த டெக்ஸ்ட் வியூக்கு ஃபைண்ட் வியூ பை ஐடி இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் வியூக்கில் ஒரு டைம் இந்த டெக்ஸ்ட் வியூக்கு ஃபைண்ட் வியூ பை ஐடி போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு சில நம்ம அப்ளிகேஷன் வந்துட்டு டேரெக்டாக இங்கேயே போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி கேசஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே 2 டைம் அந்த ஃபைண்ட் வியூ பை ஐடி, இங்கே 2 டைம் அந்த ஃபைண்ட் வியூ பை ஐடி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபைண்ட் வியூ பை ஐடியும் நம்மளுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் ஹைராக்கியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டீப்பாக உள்ளே இறங்கி அந்த ஃபைண்ட் வியூ பை ஐடி சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தானே இந்த டேட்டா பைண்டிங் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கும். ஸோ இந்த டேட்டா பைண்டிங் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆப் வந்து ஒன்ஸ் லான்ச் ஆகும்போதே அந்த ஆப் ஸ்டார்ட் அப்லேயே வந்துட்டு அதோட வியூலாம் நம்மளுக்கு எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதுலேருந்து நம்ம டேரெக்டாக ரிட்ரைவ் பண்ணி அந்த வியூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த டேட்டா பைண்டிங் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். இந்த டேட்டா பைண்டிங் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த டேட்டா பைண்டிங் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணியிருக்கணும். பை டிஃபால்ட்டாக அந்த டேட்டா பைண்டிங் வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு டைம் வந்து கம்பைலேஷன் டைம் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் ஆப் ஸ்டார்ட் பண்ணுற டைமில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக அந்த டேட்டா பைண்டிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு டிசேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம எனேபிள் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த கிரேடில் ஃபைலில் போயிட்டு ஸோ இன்சைட் திஸ் இந்த ஆண்ட்ராய்டு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பில் டைப்ஸ்க்கு அடுத்த பேரால பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா பைண்டிங் அப்படிங்கிற ஒரு இது வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ டேட்டா பைண்டிங், ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ அப்படின்னு செட் பண்ணியிருக்கணும். ஸோ எனேபிள்டு ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ இந்த டேட்டா பைண்டிங் அப்படிங்கிறத நம்ம மேனுவலாக எனேபிள் பண்ணுறோம். ஸோ இதை ஒன்ஸ் எனேபிள் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த இதை வந்து சின்க் நவ் கொடுத்துக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் வந்து சின்க் ஆயிரும். ஸோ இப்போ இது எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வேறு என்ன சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸ்எம்எல் ஃபைலில் போயிட்டு நம்ம ரூட் அந்த ஹைராக்கி வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்டில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்னென்னு சேஞ்ச் பண்ணோம், லேஅவுட் அப்படிங்கிற டேக்குக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ ஒன்ஸ் இது சின்காய் கம்ப்ளீட் பண்ணோன்னே நம்ம அந்த டாஸ்க் சேஞ்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு இது சின்க் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் அப்படிங்கிற ரூட்டில் இருக்கும். ஸோ இதை வந்து ஏன் லேஅவுட் அப்படிங்கிற டேக் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த ரூட் வந்து நம்மளுக்கு ஒரு வியூவாவோ இல்லை வியூ குரூப்பாவோ நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம லேஅவுட் டேக் அப்படின்னு போட்டு ஸோ அந்த லேஅவுட் டேக்குள்ளே இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் அப்படிங்கிற வியூ குரூப்போ ஸோ மற்ற வியூஸையும் நம்ம அதுக்குள்ளே போடுறோம். ஸோ வந்து நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த டேக் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து லேஅவுட் அப்படிங்கிற டேக்குள்ளே வந்துட்டு உள்ளே போடலாம். ஸோ இப்போ இந்த லேஅவுட்டை நம்ம கட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து லாஸ்ட்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்கீமா